மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மகளிர் விடியல் பயணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது எல்லாமே பெண்களுக்கான திட்டம் தான். புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்காங்க. காலை சிற்றுண்டி உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. அன்புக்காரர்கள் ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அன்பு சோழர்கள் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மாதந்தோறும் உரிமை தொகை எவ்வகையிலும் தடைபடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மாதம் 5,000 அதாவது 1000 ரூபாய் வழங்கக்கூடியதை ஏப்ரல் கை 2 சேர்த்து அதாவது 5000 ரூபாய் இந்த மாதம் வழங்கணும். அது வந்து பதில் ரொம்ப வரவேற்பு இருக்குது. ஏன் 5000 கொடுத்தாங்கன்றதை நாங்கள் எல்லாருக்கும் வீடாக செஞ்சு பெண்கள் நிகழ்ச்சியில் பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம். 5000 வழங்குறதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. என்ன விஷயம்ன்றது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மாதம் 1000 வழங்கக்கூடிய இந்த 1000 உதவித்தொகையை எதிர்கட்சிகளான மற்ற கட்சிகள் எல்லாமே ஏதாவது ஒரு சதி பண்ணி இதை சொல்லலாக இருக்கக்கூடாது. திராவிட மாடல் அரசுக்கு இது எதிராக திருப்பி வழிவகை. பட் அது முன்கூட்டியே அறிஞ்ச எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பெண்களுக்கு அந்த வழங்கக்கூடிய 1000 ரூபாய் தடைப்படாம இந்த பிப்ரவரி மாசத்துல 1000 ரூபாயும் பின்வரும் மாதங்கள்ல மார்ச் ஏப்ரல்ல 2 சேர்ந்து 3000 ரூபாயும் கோடை விடுமுறை கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 5000 ரூபாய் வழங்கினாங்க. தொகை வழங்கினாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் இல்லாத குழந்தைங்களுக்கு, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு அன்பு கரங்கள்ன்ற அதில் வந்து குழந்தைங்களுக்கு 2000 ரூபாய் பயனடைகிறாங்க. காலை சிற்றுண்டிக்கு உணவு திட்டம் வழங்குறதுனால அந்த குழந்தைங்க போய் நேரத்தில் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வளர்றாங்க. பேரண்ட்க்கு எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறாங்க. பேரண்ட் வந்து எளிமையாக முன்கூட்டியே எழுந்து வேலை செஞ்சு அந்த குழந்தைங்களை பராமரிச்சுட்டு சத்து இல்லாத எடுத்துட்டு போனவங்களுக்கு இன்னைக்கு சத்தான உணவு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து கண்கூடாக பார்க்குறோம். இந்த பள்ளியில் வந்து படிக்கிற 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தில் முழுமையாக பயனடைகிறாங்க. அப்போ பெண்களின் சுமை அந்த குறைஞ்சிருக்கு. அப்போ அவங்க இன்னும் மேற்கொள்வது என்ன நினைக்கிறாங்க? திராவிட மாடல் அரசு பெண்கள் சௌகரியம். அதே போல மகளிர் விடியல் பயணம். இந்த பயணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்மணி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தர்மபுரி டு கம்பைநல்லூர், நான் கம்பைநல்லூர் பகுதியை சேர்ந்த மாவட்ட மகளிர் நியமனம். கம்பைநல்லூர் டு தர்மபுரி வரையும் பயணிச்சு ஒரு கலவை வேலைக்கு அந்த கலவை வேலை செய்யறது பிரைவேட் பஸ்ல வந்து 25 ரூபாய் காலையில வந்து பயணிச்சு மறுபடியும் வேலை முடிச்சுட்டு 25 ரூபாய் அப்போ 2 சேர்த்துனா 50 ரூபாய். ஸோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 50 ரூபாய். மாதாந்திரம் இந்த பணம் வந்து இருக்கு அப்படின்னும் போது அது அவங்களுக்கு சர்வீஸ். அப்போ மகளிர் விடியல் பயணத்தில் அவங்க பயணிச்சுட்டு மகளிர் விடியல் பயணம் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை எதனால் கொடுத்தாங்க தெரியுங்களா? வீட்டில் எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க, யாரும் தப்பு கணக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து சுயமரியாதையாக பெண்கள் இருக்கணுங்கிறதுக்காக மகளிர் உரிமை தொகைன்னு வழங்கினாங்க. எல்லாரும் இலவச பணம் கார்டுக்கு போடுறாங்க, ஓட்டுக்கு போடுறாங்க. இந்த தப்பான கருத்தெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் வெள்ளும் தமிழ் பெண்களாக நாங்கள் எல்லாருமே அதாவது 110 பேர் வந்து ஒவ்வொரு குடும்பமாக பெண்களுக்கு புரிதல் ஏற்படும் போதெல்லாம் அன்பு சோழர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. வயதானவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகனோ மகளோ அரசு பணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மன ரீதியாகவும் உளவல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு அன்பு சோழர்கள் ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. வயதானவங்க பயனாளிக்காங்க. அன்பு தரமே முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது மாதிரி உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், அப்புறமா வந்து அந்த பெண்களுக்கு போன பிறகு தங்கி படிக்கக்கூடிய இடத்துல தோழி விடுதலை இதெல்லாம் படிக்க வெளியில் போகணுன்னா கட்டாயம் ஒரு குடும்பத்தில் வந்து 50,000 ரூபாயாவது இருந்தால் தான் சென்னை, கோயம்புத்தூர் மற்ற மாவட்டங்களில் தங்கி அவங்களால படிக்க. இப்போ அந்த மாதிரி அவங்களாம் சேர்ந்துருக்காங்க. இப்போ பெண்கள் எல்லாமே இரவு 12 மணி நேரம் ஆனாலும் தைரியமாக துணிச்சலாக பயணிக்கிறாங்க. காரணம் அந்த ஆட்டோ ஓட்டுநர் எல்லாமே பிங்க் ஆட்டோ வச்சு மகளிர் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உயிருக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது, உடமைக்கு பாதுகாப்பு இருக்குது. இப்போ எல்லா வகையிலையும் பெண்களுக்காக பார்த்து செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப நேசிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மேலும் மேலும் ஆட்சி அமைக்கும். 2026, 2036, 2056, 2076 மேலும் 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 திராவிட முன்னேற்ற கழகம் வளரும். ரொம்ப அழகாக தெளிவாக நெருக்கி நிதானமாக பூச்சி விடாமல் அழகாக திராவிட மாடல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள்